மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது? உத்தியோகம் ஸ்மூத்தா போகுது. அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்தீங்களா லாபங்களை ஏற்படுத்தி தரப்போகுது. இல்ல நான் இந்த பிரைவேட் கம்பெனி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். 2 வருஷமா காத்துட்டு இருந்தேன். இந்த வருடம் பொருளாதாரம் பணவரவு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? நன்மையா இருக்குது. 7 நாட் சனி நடந்தாலும் கண்டிப்பா புதிய தொழில் தொடங்குறவங்க இந்த மாதம் தொடங்கலாம், தாராளமா தொடங்கலாம். லாபத்தை கண்கூட பார்க்க. குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானிச்சுட்டு போறது. திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு யோகமான காலகட்டமாக இருந்தாலும். மீன ராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, பிளஸ் பரிகாரம் என்ன? இவங்க கண்டிப்பா வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மதுரை மீனாட்சி. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சித்திரை மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத சொல்றதுக்காக ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த சித்திரை மாதம் பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சித்திரை மாதம் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் பொதுவாக எப்படி இருக்கும் மேம்? சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா 12 ராசியில மேஷ ராசியை குறிக்கும். எப்பவுமே எல்லாருமே மேஷ ராசியா கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க, ரொம்ப ஒர்க் டென்ஷன்ல இருப்பாங்க, ஹரிபரியா இருப்பாங்க, ஹைப்பரா இருப்பாங்கன்னுவாங்க. அதோட குணங்கள் கொஞ்சம் சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கும் இருக்கும். சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விசேஷங்கள் நிறைஞ்சது. இந்த சித்திரை மாதம் பிறந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்க எந்த இடத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போய் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதே போல சட்டுன்னு கோபமும் வரும், சட்டுன்னு டென்ஷனும் வரும், சட்டுன்னு சிரிப்பும் வந்துடும். அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் என்ன அதிகார தோரணையில இப்போ ஒரு 10 வயசு குழந்தை இருக்குன்னா அப்பா அம்மாவே அதுதான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும். அந்த அவனுக்கு பிடிக்காதுங்க, செஞ்சுட்டா கோவம் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஷார்ட் டெம்பர்ஸ் எல்லாம் அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா லைஃப்ல நிறைய விஷயங்களை அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்துல பிறந்திருக்காங்க, வீடு இருக்குமானா கண்டிப்பா சொந்த வீடு. அவங்களோட காலம் முடியறதுக்குள்ளேயாவது ஒரு இடத்த வாங்கி உட்கார்ந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகம் உள்ளவங்க. சரியான அம்மா பிள்ளை. அம்மா கிட்ட தான் கோபம் மொத்தத்தையும் கொட்டுவாங்க, அம்மா கிட்ட தான் பாசத்தையும் கொட்டுவாங்க. இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படின்னா அதை போய் அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சித்திரை மாசம் பிறந்தவங்க. சொந்த தொழில் இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்துல தான் பிறந்திருக்காங்க. ஆனா கூட்டு வியாபாரத்துல சின்ன சின்ன லாஸை சந்திச்சு ஜெயிச்சு வருவாங்க. அதான் இந்த சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கு. என்ன ஒரு விஷயம்னா சாப்பாடு விஷயங்கள்ல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். இவங்களுக்கு தான் சீக்கிரமா சுகரும் வரும். ஏன்னா இப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி நீச்சமாகிற ராசி இந்த மாதம். அதே போல சூரியன் உச்சமாகிறது. அப்போ இவங்க இந்த எக்ஸசைஸு வாக்கிங்கு இதுன்னா அவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு, ஏன்னா நம்ம பேசக்கூடியது பொதுப்பல. ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு, இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துல குரு இருக்கு, சனி இருக்கு அப்படின்னா எப்பவுமே உடம்ப பர்ஃபெக்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இது வேற நம்ம பொது பலனா பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா இவங்க எக்ஸசைஸ் வாக்கிங் போய் ஜிம்ல போய் காசு கட்டுவாங்க, 3 நாளுக்கு அப்புறம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனமும் உள்ளுக்குள்ள இருக்கும். உடம்போடைய கான்சியஸை கொஞ்சம் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடி கொடுக்கும். ஸோ ஜாதகத்தோட நிலையை பார்க்கும்போது சக்சஸா இல்லை பிரச்சனையான்றத அதுல டீப்பா பார்த்து சொல்லலாம். மேலோட்டம் சொல்லும்போது காதல் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை மாதம். ஓகே மேம். இந்த சித்திரை மாதம் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எதாவது இருக்கா மேம்? சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது முருகப்பெருமான் தான். சித்திரை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியங்கள். சித்திரை மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியுடைய மைந்தன் தான் முருகன் சரி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் மீனாட்சி கல்யாணம் அப்படின்னு இந்த சித்திரை மாசத்துல நடைபெறும். இதில் முருகர் வேல் வாங்கும் காட்சின்னு ஒரு நாள் திருவிழா நடக்கும். அது மறைமுகமாக அம்பாள் முருகரை எடுத்துக்கிறதாக ஐதீகம் தான் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது. அது நிறைய பேர் ஒத்துப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவரோட புராண கதைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாள் முருகரை தத்தெடுத்து வாரிசாக எடுக்கக்கூடியது. மதுரை நாட்டுக்கு வாரிசா எடுத்த ஒரு காட்சி தான் அந்த 10 நாள் திருவிழால ஒரு திருவிழா வேல் வழங்குதல் வரும். அப்போ இந்த முருகப்பெருமானுக்கு பதவி, அந்தஸ்து, அரசன்ற ஒரு பொறுப்பு கிடைச்சது இந்த சித்திரை மாதம். அப்ப இவங்க எப்பவுமே இந்த முருகப்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணி வழிபாடுகள் செய்யும் போது, அதுலயும் நடைபாதையாக நடந்து செல்றது, இல்ல மலை மேல ஏறி போறது,
மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு தாயோட கர்ப்பவாசல்லேருந்து ஒரு குழந்தை வெளியில் வருதுன்னா இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த யோகம், இந்த கரணம், இந்த லக்கணம், இந்த 6 டிக்கெட்டை வாங்கிட்டு தான் அது வெளியில் வருது. சும்மா கருவில் உருவாகி வரல. அதோட பிராப்தம் எப்போ வரணுமோ அப்போதான் தாய்க்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தொப்புள் கொடி வெட்டுறதா இருக்கட்டும், இல்லை தலை வெளியில தெரியுதா இருக்கட்டும். அப்போ இந்த சித்திரை மாத பிறந்தவர்கள்ல அவங்க பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த முருகபெருமான வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில முன்னேற்றங்களும், பிறந்த திதி அன்னைக்கு வழிபாடுகள் செய்யும் போது முன்ஜென்ம கர்மா என்ன இருக்கோ, தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், இந்த கர்மா, அந்த திதி, அவங்க என்ன திதியில பிறந்திருக்காங்களோ அந்த திதியில போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது கர்மாக்கள் குறையிறதும், எனக்கு இதுதாங்க ஆதாரம், இதுல நான் ஜெயிக்கணுங்க அப்படின்னு ரொம்ப இந்த வேலையை ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க பிறந்த கரணம், அந்த கரணம் வரக்கூடிய நாளில் அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு மாலை வாங்கி சாத்தினாங்க அப்படின்னா அவங்களோட ஆதாரம் அவங்களுக்கு முழுமையாக ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, எதுல எல்லாம் கவனமா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் உத்தியோக யோகத்தை பார்க்க போற ராசியே மீன ராசி தான். ரொம்ப நாளாக உத்தியோகத்தில் பிரச்சனை, ரொம்ப நாளாக உத்தியோகம் சரியா இல்லை, கூட இருக்கிறவங்களால டார்ச்சர், இதெல்லாம் விடுவிச்சு உத்தியோகம் ஸ்மூத்தாக போகுது. அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்தீங்களா, லாபங்களை ஏற்படுத்தி தரப்போகுது. இல்லை நான் இந்த ப்ரைவேட் கம்பெனி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், 2 வருஷமாக காத்துட்டு இருந்தேன், இந்த வருடம் யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. பொருளாதாரம், பணவரவு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? நன்மையாக இருக்குது. 7.5 நாட் சனி நடந்தாலும் கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட், ஒரு கடனோ இல்லை ஒரு பிரச்சனையோ விட்டு வெளியில வந்து லாபத்தை எடுக்க போறாங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? நிதானமா போயிடுறது நன்மை. ரொம்ப பேசிட்டு போனாங்கன்னா பிரச்சனைகள் தான் இருக்கும். வழக்குகள்ல முடிவுகள் சாதகமா இருக்குமா, பாதகம்? கண்டிப்பா சாதகமா இருக்காது. அப்படியே முடிவுன்னு வந்தாலும் இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசம் தொடர்ந்துட்டு தான் போகும். ஒரு பணம் கொடுத்து இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணிட்டு முடிச்சுக்கிறது நன்மை. இல்லைன்னா அதுல பஞ்சாயத்துகள் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். புதிய தொழில் தொடங்குறவங்க இந்த மாதம் தொடங்கலாம், தாராளமா தொடங்கலாம். லாபத்தை கண்கூடா பார்க்கலாம். தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களும் அவங்களோட தொழிலோட ஸ்டேட்டஸ் அடுத்த லெவலுக்கு போறதையும் பார்க்கலாம். எதிரிகள் சார்ந்த தொல்லைகள் கண்டிப்பா உண்டு. எதிரிகளை விட பாத்தீங்கன்னா மறைமுக திருஷ்டியா இருக்கட்டும், செய்வனையா இருக்கட்டும், இவங்க பேருக்கு இவங்க வீட்டுல வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ண போறது மீனராசி. மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் சேமிக்கணுமா, முதலீடு செய்யணுமா? சேமிக்கணும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் லங்ஸ், குடல் இறக்கம், குடல் ஏறும், இல்ல சாப்பிட்டது செரிக்க மாட்டேங்குது, வயிறு உபசம், இதுதான் அவங்க மெயின். குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானிச்சுட்டு போறது நன்மை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு யோகமான காலகட்டமாக இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பா இப்போதைக்கு இல்லை, 20ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கோச்சாரத்தையும் பார்த்துக்கிட்டு ஜாதகத்தையும் பார்த்துட்டு மூவ் பண்றது சிறப்பா இருக்கும். இந்த மாதம் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் மீனராசிக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பா உத்தியோகத்துலதான் அதிர்ஷ்டம் நிறைய இருக்கு. பதவி உயர்வே கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்குமா? கொஞ்சம் நிதானிச்சு போறது நன்மையா இருக்கும். அதுவும் கவர்மெண்ட் சார்ந்த வேலையை தேடிட்டு இருக்காங்கன்னாக்கா சக்சஸ் இருக்கு. ஆனா கிடைக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது சிறப்பா இருக்கும். மீனராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி? படிப்புல சூப்பரா இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் படிப்பு, மந்தத்தனம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மீனராசிக்கு இந்த மாதம் மனநலம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? அது டிப்ரெஷன், ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா, இந்த வேலையெல்லாம் என் கமிட்மெண்ட்ல வந்துருச்சு, இதை நான் செய்யணும் அதையே போட்டு பேசி 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 அந்த வேலையே டார்ச்சர் ஆக்கிக்கிறது இவங்க தான். ஆன்லைன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லாபமா நஷ்டமா? சமமா இருக்கும். புதுசா தொடங்குறதுனா சாதகம் தராது. உறவுகளுக்குள்ள சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகுது? விட்டு கொடுத்துட்டு போயிடுறது நன்மையை தரும். சில இடங்கள்ல வந்து இவங்க நம்மள குறை சொல்றாங்கன்னு தெரிஞ்சே போய் பழகி அவமானத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. பந்தங்களை ஒரு 4 அடி தள்ளி வச்சுக்கிறது சிறப்பா இருக்கும். மீனராசி காதலர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? சிறப்பா இருக்கு. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்க போகுது. காதலர்களோட வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கணவன் மனைவி அந்யோன்யம் எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நன்மையா இருக்கும். புணர்ப்பு தோஷம் இருக்கு. சிலர் வேலை பலு வந்து பார்த்துக்க கூட முடியாம இருக்கும். சிலர் வீட்டுக்குள்ள வந்து வேலை ப்ரெஷர்ல பேசிக்கிறது கூட வாய்ப்பு கம்மியா இருக்கும். மீன ராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, பிளஸ் பரிகாரம் என்ன?
இவங்க கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மதுரை மீனாட்சி. சித்திரைக்கு உண்டான நாயகியும் அவங்க தான், மீன ராசிக்கு உண்டான நாயகியும் அவங்க தான். இப்போ நடக்கக்கூடிய அவங்களுடைய மீனாட்சி கல்யாணத்தை போய் பார்க்குறது சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக பரிகாரம்னு எடுக்கும்போது பசுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கறது பல கர்ம வினைகள் குறைச்சி கொடுக்கும். கண்டிப்பாக. எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது? 60% நற்பலன்கள் உண்டு. நன்றி மேம். நன்றி.